Hello viewers, welcome back to Abhi's Delight. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பென்டோ கேக்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் வச்சு 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பென்டோ கேக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சு 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 4 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 1 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ். இந்த சாக்லேட் மிக்ஸ் சேர்க்கும் போது கலரும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இது கூட 1 கப்புக்கும் கம்மியாக சுகர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்லா ப்ளஃபியாக க்ரீமியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கூட நமக்கு ப்ளஃபியாக வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ இதில் 1/8 கப் மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 30 செகண்ட்ஸ் மட்டும் லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய நேரம் பீட் பண்ணக்கூடாது. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறோம் பேட்ச் பை பேட்சாக. அது கூட 1/8 கப் பால் நான் ஆட் பண்ணுறேன். பால் மொத்தமாகவே இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம ஆட் பண்ணோன்னா அது கேக் ஈரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஃபஸ்ட்னே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேட்ச் பை பேட்சாக ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளஃபினஸ் உடையக்கூடாது. அப்படி உடைஞ்சிருச்சுன்னா நம்மளோட கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வராது. ஸோ இப்போ நான் கடைசி பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம்னா ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பி க்ளீனாக வந்துடுச்சுன்னா உங்கள் கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை 3ஆக வெட்டிட்டு ஒரு லேயரை போட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சைடும் நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடில் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட், இன்னொரு சைடு பிளாக் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், இன்னொரு சைடு நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டில் நான் ராஸ்பெரி க்ரஷ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே போல் அடுத்த லேயருக்கும் செஞ்சுக்கோங்க. 3ஆவது லேயரை வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து ஃபைனல் கோட்டிங்க்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீம் அப்ளை பண்ணும்போது கீழே இருந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்புறமா மேலே அப்ளை பண்ணுங்க. இப்போ மேலே லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைட்ஸ் லெவல் பண்ணுங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நான் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டோ டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டோ நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். ஸோ அப்போ இதில் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஊற்றி
எக்ஸஸ் சாக்லேட்டை கீழே ஊற்றிக்கோங்க. வெளியிலலாம் கொஞ்சம் ஸ்பிட் ஆகிருந்ததுன்னா அதெல்லாம் வைப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கப்புறமா டேப் பண்ணிங்கன்னா இது வந்து அழகாக வந்துடும். ஸோ உங்ககிட்ட மோல்டெலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பால்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது போல் நான் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்லேயும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ்லையும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆஃபில் வந்து கொஞ்சமாக சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃப் எடுத்து நீங்கள் ஒட்டினீங்கன்னா இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை வந்து எடுத்து நல்லா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இது வந்து சைட்ஸில் மட்டும் இப்போ நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ சைட்ஸில் மட்டும் நான் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து சைடில் பார்த்தாலே தெரியும் நமக்கு என்ன சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு. நான் இதில் வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சைட்ஸ்லேயும் டாப்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ சைட்ஸில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி OHP ஷீட் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ க்ரீமில் வந்து நான் கொஞ்சமாக பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலரில் ரோசிட்டா நாசில் போட்டு இந்த மாதிரி ரோஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 3 ரோஸோட கூட விட்டுடலாம். ஸோ நான் வந்து கீழேயும் வந்துட்டு அதுக்கப்புறமா சைட்லேயும் வந்து குட்டி குட்டி ரோஸ் மாதிரி போட்டுட்டு மேலே சுகர் பால்ஸ் போட்டுட்டு நான் இந்த கேக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இதுக்கு வந்து நான் சாக்லேட் சிரப்பை வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இப்படி தெளிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் அந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சைஸில் வந்து இந்த ஆஃப் பால்ஸே ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சாக்கோ ஆல்மண்ட் நட் கேக். ஸோ இதில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் காம்பவுண்ட் சாக்லேட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அந்த கேனச்சை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சைட்ஸ்லேயும் டாப்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஐசிங் நைஃப் வச்சு எடுத்துடுங்க. ஸோ சைட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சாப்பர் நட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் சைட்ஸ்லையும் மேலேயும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸோ மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு இந்த சைட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது வந்து இந்த கேனச்சே வந்து நான் பைப்பிங் பேக்கில் ஊற்றி வச்சுருக்கேன். சின்னதாக ஹோல் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது வந்து நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு வராது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நைஃப் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுக்கிறேன். ஸோ அதையும் வந்து நான் இந்த மாதிரி திகானச்லேயே வந்து எம்போஸ் பண்ண மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த சாக்லேட் இந்த லைன்ஸ்லாம் எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அந்த இடத்துலலாம் வந்து நான் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ராஸ்பெரி கேக்குக்கு வந்து நான் பேஸ்கெட் டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன் சைட்ஸில். ஸோ அதில் வந்து நான் பூ போடுற மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ மேலே வந்து அதே பிங்க் கலரில் ஜஸ்ட் அதே நாசல் போட்டுட்டு பூ டிசைன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பென்டோ கேக் 4 ஃப்ளேவர்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபீஸ்ட் லைஃப்.